உலக மகளிர் தினத்தை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்று வரும் மகளிர் தின விழாவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று உள்ளார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்களை நீங்க வழங்கலாம். அதிமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் அந்த கட்சி சார்பில் உலக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்படும். அதிமுக சார்பில் கொண்டாடப்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக மகளிர் தினம் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறக்கூடிய மகளிர் தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். மகளிர் தின கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக தலைமையகத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு 500க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் திரண்டு நின்று வரவேற்பு வழங்கியிருந்தார்கள். அவருக்கு ஆரத்தி எடுத்தும் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டும் வரவேற்பு வழங்கப்பட்ட நிலையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு தற்போது மரியாதை செலுத்தி இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதன் தொடர்ச்சியாக 76 கிலோ எடை கொண்ட கேக் ஒன்று வெட்டப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் தொடர்ந்து அதிமுகவினர் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிறுத்தி தற்பொழுது 76 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டப்பட்டு வருகின்றது. கேக்கை வெட்டி அதிமுகவினுடைய மகளிர் அணி செயலாளர் வளர்மதி உள்ளிட்ட மகளிர் அணி சார்ந்த நிர்வாகிகளுக்கு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக மகளிர் பெண் தொண்டர்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. தையல் எந்திரம், சலவை எந்திரம் போன்ற பல்வேறு வகையிலாக அந்த நலத்திட்ட உதவிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகளிர் தின கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக அவற்றை வழங்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அன்னதானமும் வழங்கப்பட இருக்கின்றது. இன்று மதிய உணவாக அன்னதானம் வழங்கக்கூடிய வகையில் மகளிர் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக தலைமையகத்தில் மகளிர் அணியை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று பலரும் குவிந்திருக்கின்றார்கள். மேலும் மூத்த நிர்வாகிகளும் வருகை தந்திருக்கின்றார்கள். தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த மகளிர் தின கொண்டாட்டம் நிறைவடைந்த பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சிறிது நேரம் ஆலோசனையில் ஈடுபடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.